ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபன்னான அனிமே ஐ ஷல் சர்வைவ் யூசிங் போர்ஷன்ஸோட எபிசோட் 5 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்மளோட ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. வாவ், கடைசியா நான் எதிர்பார்த்த இந்த பீஸ்ஃபுல்லான லைஃப் எனக்கு கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம தி ஐஸ் ஆஃப் த காடஸ் குரூப் மூலியமா என்னால முடிஞ்ச அளவுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு இன்னொரு ஆளையும் தேவைப்படுறாங்க. யாரை சூஸ் பண்றது, யார் நமக்கு நம்பிக்கையா இருப்பாங்கன்னு சொல்லி இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இவ சாப்பிட்டுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ இவ ஃப்ரான பாக்குறாங்க. இவளை பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஆமா, இதுக்கு முன்னாடி காட்டுல இவங்களுக்கு நம்ம நிறைய போர்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சோம்ல, என்ன கூட காடஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க நம்பிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவளை பார்த்த உடனே கொஞ்சம் வித்தியாசமா இருக்காளேன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரிய வருது இவ கொடுத்த போர்ஷன்ஸ் அவ குடிச்ச உடனே இந்த மாதிரி யங்கா மாறிட்டா அப்படின்றது. சோ இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு ஆலை தேவைப்படுறாங்க, நீ ஆல்ரெடி ஒரு கவுண்ட்டுக்கு கீழே தானே நீ வேலை பண்ணிட்டு இருந்த, அவரை நான் மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும் போது ஃப்ரான் அதுக்கு ஓகே சொல்ற. பட் இன்னொரு விஷயத்தையும் இவகிட்ட மென்ஷன் பண்றா, நான் அந்த கவுண்ட்டுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தேன், பட் இப்போ அவங்க கிட்ட இருந்து நான் வேலை செய்யறத ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருமே கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. சோ அது யாருடா அந்த புது ஆளுன்னு சொல்லி பார்க்கும்போதுதான் இவளுக்கு தெரிய வருது, இவ முன்னாடி நிக்கிறது பிரின்ஸ் ரோலண்ட், இந்த கிங்கோட பிரதர் தாங்க இவங்க. ஐயோ, இவங்களை எப்படி நாம நம்புறதுன்னு சொல்லும் போதுதான் ரோலண்ட் முன்னாடி வந்து, என்ன தயவு செய்து நம்புங்க, நான் நம்மள தவிர்த்து வேற யாரையுமே இந்த குரூப்குள்ள நான் சேர்க்க மாட்டேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சோ உடனே என்ன பண்றானா, இங்க இருக்கிற கவுண்ட் ஆடன், ஜோஹான், ரோலண்ட் அண்ட் ஃப்ரான் இவங்க 4 பேரும் இப்போ புது குரூப்ப ஆரம்பிக்க போறாங்க. அந்த குரூப்போட நேம் தான் காடஸ் லைட். அட கடவுளே, இந்த காடஸ மட்டும் விடவே மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இதை எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருந்த அந்த குட்டி பசங்க வந்து, எங்களுக்கு இந்த நேம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ செகண்டா இந்த ஒரு குரூப்பை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, நம்ம கன்ஸ்பிரசி டைம் ஆரம்பிச்சிருச்சு, நம்மளோட தியரிஸ நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மீட்டிங்க போட போறாங்க. அட் த சேம் டைம் மேயர் ஒர்க் ஷாப்ல என்ன நடக்குதுன்னா, கௌரு அங்க இல்ல அப்படின்னாலுமே அங்க ஒர்க் பண்ற அந்த அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்கவங்க ஜாப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த அந்த பாஸ்க்கு ஆச்சரியமா இருக்கு. கௌரு இல்லனாலும் நீங்க எல்லாரும் ஒர்க் பண்றீங்கன்னு நினைக்கும் போதுதான் ஒவ்வொரு ஒர்க்கையுமே அவங்க சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. அட கடவுளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஒர்க் ஷாப்க்கு ஒரு கெஸ்ட் வராங்க. இவங்க யாரு அப்படின்றது இப்ப காமிக்கல, பட் நம்ம ஹீரோயின் என்ன திட்டம் போயிட்டு இருக்காங்கன்ட்டு இப்ப பாத்துருவோம். அவ இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்க இந்த குரூப் கிட்ட என்ன சொல்றான்னா, உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல, பட் நான் காடஸ் செலஸ்டினோட ஃப்ரெண்ட், வேற ஒரு உலகத்துல இருந்து ரீஇன்கார்னேட் ஆகிதான் இந்த வேர்ல்டுக்கு நான் வந்திருக்கேன். பட் இந்த ஐடென்டிட்டி உங்களை தவிர்த்து வேற யாருக்கும் தெரியவே கூடாது. என்னால ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ண முடியும், அது மேஜிக்னு சொல்றதை விட என்னால போஷன்ஸை மேக் பண்ண முடியும். சோ உங்க எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி ஹைலி எஃபெக்டிவான போஷன்ஸ் இப்ப நான் மேக் பண்ண போறது கிடையாது. ஓரளவுக்கு டே டு டே லைஃப்ல உங்களுக்கு ஏற்படுற ஒரு சில விஷயங்களை கியூர் பண்ற மாதிரியான போர்ஷன்ஸை நான் மேக் பண்ண போறேன். சோ அதனால இந்த போர்ஷன்ஸோட பிரைஸும் ரொம்ப கம்மியா இருக்க போகுது. அதனால காமனர்ஸுமே இந்த போர்ஷன்ஸை வாங்க முடியும். பட் இதுல ஒரு விஷயம் இருக்கு, இந்த போர்ஷன் வந்து 5 நாள்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்படி பண்றது மூலியமா ஓவர் ஸ்டாக்கிங் அண்ட் ஆல்சோ மிலிட்டரி நேஷன்ஸ்க்கு இது போகாதபடி நம்ம பாத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேல்ஸ் பண்றதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும் போதுதான் இங்க இருக்க ஜோஹான் அண்ட் இன்னொரு அந்த கவுண்ட் எல்லாருமே இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. நாங்க சேல்ஸுக்கான விஷயத்த பாத்துக்கிறோம், நீங்க ப்ரொடக்ஷனுக்கு பாருங்க. அண்ட் மீதி இருக்க ஃப்ரான் அண்ட் ரோலண்ட் இவங்க எல்லாருமே எந்தெந்த இடத்துக்கு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ன்றத பாப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங் சுமூகமாவே முடிஞ்சிருதுங்க. இப்போதான் நம்ம ஹீரோயின் சந்தோஷமா மேயர் ஒர்க் ஷாப்க்கு போய்கிட்டு இருக்கும் போது ஆசில் அங்க வந்து உன்னை பாக்குறதுக்காக யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி இவளை கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் நமக்கு தெரிய வருது, இந்த ஒர்க் ஷாப்க்கு வந்த கெஸ்ட் பிரின்ஸ் ஃபெர்னாண்ட், ஆலன் அண்ட் ஃபேபியோ. இவங்கள நம்ம ஸ்டார்டிங்ல பாத்துருப்போம். இப்ப ஹீரோயின் மேல இவன் பைத்தியமா சுத்திக்கிட்டு இருப்பான். அண்ட் இவன் இங்க இருக்கிறது இவனுக்கு ஏதோ ஒரு முறையில தெரிய வந்திருக்கு போல. சோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, தயவு செய்து அந்த பொண்ணு கிட்ட போய் டார்ச்சர் மட்டும் பண்ணாத, ப்ராப்பரா அப்பாலஜைஸ் பண்ணிட்டு
சொல்லிட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை அவகிட்ட கன்வே பண்ணு, ஆர்டர் பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளோட ஹீரோயின் அங்க உள்ள வர இவளை பார்த்த உடனே இந்த ஃபெர்னாண்ட், ஹே உனக்கு காயம் எல்லாம் சரியாயிடுச்சா, நீ நல்லா தானே இருக்க, எப்படி இருக்க, என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஆன் த ஸ்பாட்ல ஒரு பொய்ய கண்டுபிடிக்கிறாங்க. ஹே நீங்க என்னோட அக்காவை பத்தி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன், என்னோட பேரு ஆல்பா கவுரு நாகசே அண்ட் என்னோட தங்கச்சியோட பேரு தான் மில்ஃபா கவுரு நாகசே. ஐ திங்க் அவ தான் உங்க கிங்டம்ல இருந்திருப்பா, நாங்க 2 பேரும் இருந்தா பவர் ஸ்ட்ரகிள் வரும்ன்றதுக்காக தான் நாங்க 2 பேரும் பிரிஞ்சு ஒவ்வொரு கிங்டம்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ தயவு செய்து எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பிரின்ஸ் சும்மா இருப்பானா, இல்ல இல்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது, ஏங்க நான் தான் நீ தேடுற ஆளே இல்லன்ற, என்ன கூட்டு போய் என்ன பண்ண போறீங்க, திருப்பி என் சிஸ்டரோட சேர்ந்தா எங்களுக்கு மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, அது அந்த கிங்டம்கே ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இவ விட்ட கதையை இவங்க எல்லாரும் நம்பிட்டு வேற வழியே இல்லாம இந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பிரின்ஸ் விடுற மாதிரியே தெரியல, கைய புடிச்சு இழுத்து இவன் ஹராஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மேயர் ஒர்க் ஷாப்ல இருக்க எல்லாரும் வந்து எங்க காரு மேல இருந்து கையை எடுன்னு சொல்லிட்டு மிரட்டி விட வேற வழியே இல்லாம இவங்க ஃபைனலி இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இந்த இடத்தோட பாஸ் கேக்குறாரு, ஹே உனக்கு தங்கச்சி எல்லாம் இருக்காங்களா, நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போதுதான் இவ சொல்றா, நான் விட்ட உருட்ட நீங்களுமா நம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் நம்ம கவுரு கிட்ட பேசிட்டு இருக்கோன்றதே மறந்துட்டோமே, இவளுக்கு பொய் சொல்றதெல்லாம் மூச்சு விடுற மாதிரின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் கிங்டம் ஆஃப் ருவீடால என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கிற பிரீஸ்ட் என்ன பண்றாரு, அந்த பொண்ணுக்கு என்ன தைரியம் இருந்தா நம்மளோட ரெக்வெஸ்ட கேன்சல் பண்ணிருப்பா, அவளை எப்படியாச்சு நம்மளோட கிங்டம்க்கு கொண்டு வந்திருக்கணும், இங்க பாரு இந்த கிங்டம் தான் காடஸ் ஆஃப் செலஸ்டின், எங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தப்போ எங்களை எல்லாரையுமே அந்த பிரச்சனை இருந்து காப்பாத்துறது மட்டும் இல்லாம அவங்களோட பிளெஸிங்ஸை இந்த லேண்டுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது அவங்க அனுப்பிச்சு வச்ச ஏஞ்சல் நம்ம கிங்டம்ல தான் இருக்கணும், மத்த கிங்டம்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அவங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக திருப்பி ஆளுங்களை அனுப்புறாங்க. இப்போ நம்மளோட ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட காடஸ் லைட் அப்படின்ற அந்த குரூப் மூலியமா முடிஞ்ச அளவுக்கு இவங்களோட போஷன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயம் தி எம்பையர் ஆஃப் ஆலிகாட் a military state அப்படின்ற அந்த இடத்துல இந்த மாதிரியான போஷன்ஸ பத்தி அவங்களுக்கு தெரிய வருது. இவங்களை பொறுத்த வரைக்கும் போஷன்ஸை யூஸ் பண்ணி இவங்களோட மிலிட்டரி ஸ்டேட்டை இன்னும் பவர்ஃபுல்லா ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது நமக்கு கிடைக்கல அப்படின்னா மத்த எல்லாருக்கும் கிடைக்குது, இது ரொம்பவே தப்பு, நமக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க உடனே கிங்டம் ஆஃப் பால்மோர் மேல போர் தொடுக்க போறாங்க. அண்ட் இந்த கிங்டம்ல தான் நம்மளோட ஹீரோயினும் இருக்கா. இதே சமயத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, இவளுக்கு கீழே இருக்க அந்த பசங்களை வர வச்சு உங்க எல்லாருக்கும் ரெகுலரா ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு பிசினஸ் உங்களுக்கு நான் கத்து தர போறேன்னு சொல்லிட்டு உடனே இவ மேயர் ஒர்க் ஷாப்ல போயிட்டு ஒரு சில மிஷின்ஸ் இவ மேக் பண்ண சொல்லியிருக்கா. அண்ட் அந்த விஷயத்தை இவங்க மேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவ ஜாப்பனீஸ் ஃபுட்ஸ் இந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறா, எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லி ஒரு ஸ்டாலும் வச்சு கொடுத்ததுனால இங்க வர எல்லா கஸ்டமர்ஸும் இந்த ஃபுட் எல்லாம் டெலிஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ இனிமே இந்த பசங்களுக்கு காசு பிரச்சனையே இருக்காது, இங்க எல்லாமே பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதே சமயத்துல தாங்க பேலஸ்ல ஒரு விபரீதமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னதுன்னா, நான் ஒரு மிலிட்டரி ஸ்டேட்டை பத்தி சொன்னேன்ல, எம்பையர் ஆஃப் ஆலிகாட், அவங்க இந்த நாட்டு மேல போர் தொடுக்க வர விஷயம் இவங்களுக்கு இப்பதாங்க தெரிய வருது. சோ உடனே கிங் என்ன கேக்குறாருங்கன்னா, அவங்க எந்த வழியா வராங்க, கிங்டம் ஆஃப் அசீத் வழியா வராங்களா இல்ல ஹோலி லேண்ட் ஆஃப் ரூயிடா வழியா வராங்களா, பிகாஸ் மவுண்டன் வழி சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னாலே இந்த 2 கிங்டம் தாண்டி தான் அவங்க வந்தாகணும். பட் இவங்க எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் தான், எஸ்பெஷலி ஹோலி லேண்ட் ஆஃப் ருவேடா ஒரு நியூட்ரல் கிங்டமா இருக்கு, அவங்க யாருக்குமே கட்டுப்பட்டவங்களும் கிடையாது, ஒரு கண்ட்ரிய மட்டும் ஃபேவர் பண்ற ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போதுதான் அங்க இருக்கிறவங்க அவங்க ருயிடா வழியா தான் வராங்கன்னு சொன்னதை கேட்டதுமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட இருந்து 30,000 சோல்ஜர்ஸ் போர் தொடுத்து வராங்க. உடனே இவங்க 40,000 சோல்ஜர்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இவங்களோட அசிஸ்டன்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரு சில பிரீஸ்ட் நம்ம கௌரவ பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கிங் உடனே என்ன பண்றதுன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க கௌரு கிட்ட பேசுறதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு உடனே அவ கூட ஒரு மீட்டிங்க போடுறாங்க. அந்த சமயத்துல இவ வந்த உடனே அந்த பிரீஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க தயவு செய்து இப்போ எங்களோட கிங்டம்க்கு வந்துருங்க, பிகாஸ் இப்போ இந்த கிங்டம்க்கு போர் நடக்க போகுது, போர்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம், நீங்க ஒரு ஏஞ்சலை ப்ரொடெக்ட் பண்றதுதான் எங்களோட டியூட்டின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் தெளிவா சொல்லிடுறா, நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க, நான் ஒன்னும் ஏஞ்சல் கிடையாது, நான் காடஸோட ஃப்ரெண்டு மட்டும் தான், அது மட்டும் இல்லாம உங்களோட பிளான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காதீங்க, நீங்க
நீங்க ஆல்ரெடி எம்பையர் ஆஃப் அலிகாட் கூட டீல் பேசிட்டு தான் இப்ப இங்க வந்திருக்கீங்க. எங்களோட ஃபாஸ்டஸ்ட் ஹார்ஸ தாண்டி நீங்க எப்படி இவ்ளோ ஹெவி கேரேஜ்ல இவ்ளோ சீக்கிரம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அது மட்டும் இல்லாம எதிரி நாட்டு சோல்ஜர்ஸ் எல்லாருமே உங்க கிங்டம் தாண்டி தான் வந்திருக்காங்க. சோ அவங்க எங்களை தான் அட்டாக் பண்ற வராங்கன்ற விஷயம் கூடவா உங்களுக்கு தெரியாது? எங்களுக்கு நீங்க முன்னாடியே கூட சொல்லி இருக்கலாமே. ஆனா நீங்க அத பண்ணல. சோ இந்த மாதிரியான ஒரு பீஸ் ட்ரீட்டிய நீங்க பிட்ரே பண்ணதுனால இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இங்க வந்த 3 பிரீஸ்டையுமே அவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ரோலண்ட் என்ன கேக்குறாங்க, நல்ல வேலை உங்ககிட்ட இத பத்தி நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணேன், இல்லனா ரொம்ப மோசமா போயிருக்கும், பட் இருந்தாலும் நீ கொஞ்சம் ரூடா தான் நடந்துக்கிறேன்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு பாரு, இங்கேயே இருந்தா வேலைக்கே ஆகாது, நான் இம்பீரியல் ஆர்மிய போயிட்டு டிஃபீட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி இவ ஈவலா சிரிக்கிறது இவ ஃபேஸ்க்கு நல்லாவே சூட் ஆகுது. சோ நெக்ஸ்ட் இந்த சீரீஸ்ல என்ன நடக்க போகுதுன்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை गाइस.